விதவிதமா குழம்பு வைக்கிறதுக்கு இனிமேல் கடையில போய் குழம்பு மிளகாய் பொடி வாங்க அவசியமே இல்லைங்க. இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் போதும். நீங்க வீட்டில் அரைச்சி வச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த சைவ அசைவ சமையலுக்கும் ஒரு ஏற்ற பொடினே சொல்லலாம். ஸோ இந்த வீட்டு குழம்பு மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா ஈஸியாவே அரைச்சிடலாம். அதே டைம் நீங்க 100க்கு மேற்பட்ட சைவ அசைவ சமையலுக்கு செம்ம விதவிதமா செஞ்சு அசத்தக்கூடிய இந்த பொடியை தாங்க இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மிளகாய் பொடி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம தனித்தனியா இல்லாம எல்லாத்தையும் சேர்த்தாப்புல தான் நம்ம அரைக்க போறோம். நீங்க தனியா மிளகாய் பொடி, தனியா மல்லி பொடி, ஒவ்வொரு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா இப்படிலாம் வாங்காம இதை நம்ம செய்யறத பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோன்னா 1.5 கிலோ கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுல 1 கிலோ மல்லி எடுத்துக்கலாம். ஸோ 1 கிலோ மிளகாய்க்கும் 1 கிலோ மல்லிக்கும் நான் சொல்ற அளவுகளை நீங்க ரெடியா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம மசாலாவோட செய்யும்போது நமக்கு 2.5 கிலோ பொடி கிடைக்குங்க. இப்போ நல்லா மிளகாயை வெயில காய வச்சிடலாம். நல்லா கூட்டி தரையில காய வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு அதில் நீங்க காய வச்சிருங்க. நல்லா முருகலா அப்படி உடைச்சா உதிரணும், அந்த அளவுக்கு காயணும். இப்போ மல்லியை நம்ம இந்த மாதிரி காய வச்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அரைக்க என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்க்கலான்றத பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். 200 கிராம் துவரம் பருப்பு எதனால போடுறோம் அப்படின்னா திக்னஸ்க்காக. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு அதிகமா போட்டீங்கன்னா குழம்பு அடி பிடிக்கும், அதனால கம்மியா போட்டுக்கலாம். இதுல சோம்பு எடுத்துக்கலாம். சோம்பு ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். நான் சொல்ற அளவுகள் 1 கிலோ மிளகாய், 1 கிலோ மல்லிக்கு சொல்றேன். அடுத்தது ஜீரகம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது குறுமிளகு, அதாவது மிளகு ஒரு 50 கிராம் அளவுக்கு போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி ஒரு 200 கிராம் அளவுக்கு வீட்டுல சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கங்க, ரேஷன் அரிசி சேர்க்காதீங்க. ஸோ இதெல்லாம் பொரிச்சு நம்ம சேர்க்க போறோம். அடுத்து விரலி மஞ்சள் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சில பேர் மஞ்சள் அதிகமா சேர்ப்பீங்க, சில பேர் கம்மியா சேர்ப்பீங்க. அது நம்ம குழம்போட அளவுகள்ல கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அடுத்தது காய்ந்த கருவேப்பிலை இருந்தா நீங்க வச்சுக்கோங்க. இப்போ ஒன்னொன்னா நம்ம பொரிச்சு எடுப்போம். இப்போ இதை வறுக்க போறோம். இப்போ முதல்ல 200 கிராம் துவரம் பருப்பு நம்ம வறுத்து இதுல ஒரு பிளேட்ல இந்த மாதிரி கொட்டி வச்சிருங்க. அடுத்து 100 கிராம் கடலை பருப்பு சேர்த்துக்கிறோம். கடலை பருப்பு, துவரம் பருப்பு இது ரெண்டும் போடும்போது குழம்போட அளவு திக்னஸும் அதிகமா இருக்கும், அதே டைம் டேஸ்டும் அதிகமா இருக்கும். அடுத்ததாவது 100 கிராம் சீரகம் எடுத்துக்கலாம். இந்த சீரகத்தை நல்லா இந்த மாதிரி டீப்பா ஃப்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வறுத்து நம்ம மசாலா பொடி அரைக்கிறது மூலியமா கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். நல்லா கெட்டு போகாம ஒரு 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாம். இதை பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இந்த சோம்பை ஒரு 100 கிராம் அளவுக்கு அளந்து இதுல சேர்த்திருக்கோம். இதையும் நல்லா வறுத்துருங்க. வறுக்கும் போதே செம்ம மணமா இருக்குங்க, அவ்வளோ ஒரு மணமா இருக்கும். அடுத்து குறுமிளகு, இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதையும் நல்லா வறுத்தரலாம். ஸோ எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்து தான் செய்ய போறோம். அடுத்ததாவது அரிசி, இது 200 கிராம் அளவுக்கு பொரி அரிசி. நல்லா கம்மியா, அதாவது அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும், அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் அப்படியே அரிசியை போடுவாங்க, அப்படி போடாதீங்க. குழம்பு மாவா இருக்கும். அடுத்ததாவது இந்த கருவேப்பிலையும் டீப்பா ஃப்ரை பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள். பாருங்க ரொம்பவே பெர்ஃபெக்டான அளவுல நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து 100 கிராம் விரலி மஞ்சளை 1-2 அம்மியில தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நம்ம மல்லியோட சேர்த்து நம்ம காய வச்சு அரைக்கலாம். ஸோ இது மட்டும் தாங்க நான் சேர்ப்பேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் செட்டிநாடுகளில் ரொம்பவே ஸ்பெஷலாக வீட்டு குழம்பு மிளகாய் தூளுக்கு இந்த மாதிரி தான் அரைப்பாங்க. ஆனால் இதில் சில பேர் கேட்பீங்க பெருங்காயம் போடலை, வெந்தயம் போடலை அப்படின்னு. அதுக்கான விவரத்தையும் நான் சொல்கிறேன். பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாம் சில குழம்புகளுக்கு தான் சேர்க்க முடியும். இது ஒட்டு மொத்தமாக நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். பெருங்காயம் சாம்பார் தூளுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம் புளி குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டத்தையும் எல்லா குழம்புக்கும் சேர்க்க முடியாது. ஸோ ஒட்டுமொத்த வீட்டு குழம்பு மிளகாய் பொடியா இதை நீங்கள் அரைச்சி வச்சிட்டீங்கன்னா தாளிப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதுல பாருங்க இப்ப மல்லியும் நல்லா காஞ்சிருச்சு. இதுல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பொரியரிசி, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையுமே இதுல சேர்க்க போறோம். அந்த மளிகை பொருட்களை இதையும் சேர்த்துட்டு இதோட இன்னும் கொஞ்சம் நேரம் நான் காய வைக்க போறேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. வெயில சுள்ளுன்னு நல்லா வெயில காஞ்சதுக்கு அப்புறம் இதை ரைஸ் மில்ல கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா தாங்க அரைக்க போறேன். மொத்தத்துக்கு எனக்கு 2.5 கிலோ அளவுக்கு மிளகாய் பொடி கிடைச்சது. ஸோ ஒரே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டாகவும் எல்லா சாம்பார்ல இருந்து, புளிக்குழம்புல இருந்து, அதுக்கப்புறம் வத்த குழம்பு, கார குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த குழம்புக்கும் ஒரே விதமான பொடியை தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம செய்யறதும் ஈஸி, அதே டைம் சமைக்கிறதும் ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். நீங்க தனித்தனியா ஒவ்வொரு பொடியா போய் கடையில வாங்கி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நீங்களும் அரைச்சு யூஸ் பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, நல்லா நைஸா அரைச்சு கொடுத்துட்டாங்க. இதை நல்லா எப்பயுமே ரைஸ் மில்ல நம்ம ஆற வச்சு தான் எடுத்துட்டு வரணும். ஏன்னா மிஷின் ஹீட்டா இருக்கும். அப்போ பொடி கருத்து. நான் அரைச்ச வீட்டு குழம்பு மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா 2.5 கிலோக்கு மேலே தான் எனக்கு கிடைச்சது, அதிகமாக தான் கிடைச்சது. ஸோ நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3 கிலோ கிட்டையே வந்துருச்சு எனக்கு. இது எனக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க, கொஞ்சம் கூட கெட்டே போகாது. ஸோ எப்படி அரைச்சாலும் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி நல்லாவே வரமாட்டேதுன்னு சொல்லக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பயனுள்ள வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் 100 விதமான சைவ அசைவ சமையலுக்கும் ஒட்டுமொத்தமா செய்யக்கூடிய ஒரே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.